அப்படி வருகை நினைச்சு பாடினாலே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? அவர் நம்முடைய சிங்கார மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் போய் இளைப்பாற போகிறோம். அந்த அவருடைய வருகை நாளுக்காக காத்திருக்கிறோம். நாமெல்லாம் மரித்த பிறகு ஆண்டவரை பார்க்க போறோம். அவர் நமக்காக சிங்கார மாளிகையை உருவாக்கி நிற்காரு அப்படின்னு சொல்றாரு மோகன் சி லாசரஸ். இங்கே நமக்கு இந்த உலகத்தில் வீடு அவசியம். அதுக்குண்டான வழி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் இந்த சொர்க்கத்தில் மேலோகத்தில் ஒரு சிங்கார மாளிகையை கட்டியிருக்காரு. அழகான மாளிகை, அற்புதமான மாளிகை, ஒரே ஜொலிக்குமாமே, அப்படி ஒரு மின்னுமாமே, அப்படி நம்ம கற்பனையில் மிதக்க விட்டுட்டாரு இந்த மோகன் சி லாசரஸ். இங்கே நமக்கு ஒரு வீடு வேணும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு. அதுக்குண்டான வழி என்ன அப்படின்றதுல இவர் வேதத்தில் சொல்றது கிடையாது. அதனால இன்னைக்கு 40-50 வருடமா இன்னைக்கு ஆலயத்துக்கு சொல்லுபவர்களும் சொந்த வீடு இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம ஒரு மறைவிடத்தில் வாழணும். அந்த மறைவிடம் எதுனா அதுதான் இந்த நமக்கு ஒரு வீடு. இந்த வீடு நம்ம இந்த இயற்கை பேரிடர்களிலிருந்து, வெயில், மழை, பனி, காற்று, இவைகளிலிருந்து நம்மளை காக்கிறதுக்கு ஒரு இடம் எதுனா வீடு. இந்த வீடுல எல்லாரும் குடியிருக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு தனித்தனி வீடு தேவைப்படுகிறது. அதுக்கு என்ன வழி இந்த வேதத்தில் சொல்லியிருக்குது. அந்த யோசனையை இவர் சொல்றது கிடையாது. அதனால இவர் என்ன செய்யறாரு? இப்போ சிங்கார மாளிகையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்காரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நாம எல்லோரும் ஒரு அருமையான ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சேர போறோம் அப்படின்னு எல்லாரையும் ஒரு புத்தி வேலை செய்யாதையே பண்ணிடுறாரு. இந்த உலக பிரயாசத்தில், இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு எண்ணமே இல்லாத அவர் இப்படி பேசுகிறாரு. ஆனால் இந்த பைபிள் நீங்கள் இந்த பூலோகத்தில் வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லலை. இந்த பூலோகத்தில் நாம் வீடு கட்ட வேண்டியது அவசியம். நம்மோடு மட்டும் இந்த வாழ்க்கை முடிந்து விட போடுறது கிடையாது. நம்முடைய சந்ததி தலைமுறையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு உண்டான ஒரு வீடு வாசலை நம்ம ஏற்படுத்தி வைக்கணும் என்று சொல்லுது பைபிள். அதுக்குண்டான முயற்சி நம்ம செய்யணும் அப்படின்னு நாம் தீர்மானித்து நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக பண்ணிக்கணும். இந்த மோகன் சி லாசரஸ் மேலோகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஆயத்தம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு கற்பனையில் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். தங்களுடைய நிலை என்ன, நம்முடைய கடமை என்ன அப்படின்றதெல்லாம் உணர்றது கிடையாது இந்த கிறிஸ்தவர்கள். இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, நம்முடைய சந்ததிக்கு நாம் எப்படியெல்லாம் நம்ம அதுகளுக்கு சொத்து சேர்த்து ஆஸ்தி சேர்த்து வைக்கிறது அப்படின்லாம் நினைக்கிறது கிடையாது. இங்கே ஜபத்தை பற்றி பேசுகிறாரு. நம்ம அந்த ஜபம் எப்படின்னு எப்படி கொண்டு போனோம், அந்த ஜபத்தை எப்படி செய்யணும், அந்த ஜபத்தின் மூலம் நம்ம எப்படி தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறது அப்படின்ற சொல்கிறாரு. நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம் வாங்க. நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து கவனித்து தியானித்து வருகிறோம். சொண்டு போகாமல் ஜெபிக்கணும், அதை குறித்து பார்த்தோம். அப்சல்யூட் ஃபாஸ்டிங் 3 நாள் தான் இருக்க முடியும். புசியாமலும் குடியாமலும் 3 நாள் தான் இருக்கணும். அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ 3 நாள் உபவாசம் திருப்பத்தூரில் நடத்துகிறோம், நாலுமாவடியில் நடத்துகிறோம், பல தேசங்களில் இப்போ 3 நாள் உபவாசம் நடத்துகிறோம். இன்னும் பல சபைகள்லேயும் நடைபெறுகிறாரு. அப்சல்யூட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. இங்கே அந்த ஃபாஸ்டிங் பாருங்க, குறைந்தபட்சம் 3 நாள் இருக்கலாம். அதுவும் தண்ணி குடியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும், நம்முடைய உடல் தாங்காது அப்படின்னு சொல்றாரு. இங்கே நம்முடைய சரீரமானது தண்ணீர், உணவு இதெல்லாம் இருந்தால் தான் செயல்படும். அந்த சரீரத்துக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன செய்யணும்? காய்ந்து போயிடும், ட்ரை ஆகிடும் பாடி. இப்போது நம்முடைய சரீரமானது ஒரு இயக்கத்தில் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு தேவையான சக்தி நமக்கு கொடுக்கணும். அதுக்கு எப்படி சக்தி கிடைக்கும்? உணவு. இப்போது ஒரு மிளகாய் தூள் அரைக்கிற மிஷினை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெறுமனே ஓட விட்டால் என்ன ஆகுங்க? மிளகாய் தூள் மிஷின் தான் அது பேர். அந்த மிளகாய் தனியாலாம் போடாத வெறுமனே மிஷினை ஓட விட்டால் என்னத்துக்கு ஆகுது? ஹீட் ஆகி அது ஏகப்பட்ட சத்தம் உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு மிளகாத்தூள் மிளகாவோ தனியாவோ போட்டால் தான் அது சத்தம் குறையும், இயக்கம் சரியாக இருக்கும். அதுபோல் நம்முடைய சரீரமானது இயங்கத்துக்கு உணவு தேவை.
பைபிளை வந்து பாஸ்டிங் இருந்தார், இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் இருந்தார் 40 நாட்கள். அதுக்கப்புறம் அவர் பட்ட பாடுகள் என்ன நம்ம படுறோமா? மோசே வந்து 40 நாள் போய் வனாந்தரத்தில் மலை மேலே இருந்தார், கற்பலகைகளை வாங்கிட்டு வந்தார். நம்ம பாஸ்டிங் இருந்து என்ன நடக்க போகுது? என்ன நடந்தது? ஒன்றும் கிடையாது. அந்த பைபிளில் நடந்த அவங்க இருந்த பாஸ்டிங்களுக்கெல்லாம், உபவாசத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த உபவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிஜத்தில் நடந்துனுக்குது. அதுபோல் நாம் பாஸ்டிங் இருக்க தேவையில்லை. நம்ம பாஸ்டிங் இருந்தால் நமக்கு எதுவும் வீடு தேடி வந்துடாது. நம்ம எல்லாத்தையும் உழைத்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்முடைய சக்தியையும் அறிவையும் பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் பெற முடியும். அதனால் தண்ணி குடிக்காது இருக்க தேவையில்லை, பாஸ்டிங் இருக்க தேவையில்லை. இந்த பைபிளில் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாஸ்டிங்குக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு உடனே அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. பாஸ்டிங் இருக்கிறது தான் ஒரு வேஸ்டான காரியமாக போகுது. இந்த ஒரு தேவையில்லாத வழியில் தான் மக்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த மோகன் சி லாசஸ் அவர்கள். இங்கே அடுத்த ஜபத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. நல்ல விடுதலையோட ஆவில நிரம்பி ஃபேமிலியாக ஜெபிங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு லிஸ்ட் எழுதி வைங்க. கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிங்க. ஒரு வீடு கட்டணுமா, அதை வைத்து ஜெபம். ஃபேமிலியாக உபவாசம் பண்ணி கடன் பிரச்சனை மாற, தேவை சந்திக்கப்பட, வீடு கட்ட, அது மாதிரி உங்களுடைய ஃபேமிலி காரியத்தை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்ச முறை பாருங்க, ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீங்க. குடும்பமாக உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆவியில் நிறைஞ்சு அனலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ, ஒரு வியாபாரத்தில் நல்லா இருக்கணும், ஒரு வீடு நமக்கு சொந்த வீடு வேணும், எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அது சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மோகன் சி லாசஸ் சொல்கிறார். பிரின்சி வனத்தராஜ் கூட வீடு இல்லை. அவர் வந்து வீடு வர்றதுக்கு ஜெபம் பண்ணல பொழுது. அதனால் நம்ம எதுவும் பிரயாசப்படாத இந்த உலகத்தில் கிடைச்சிடாது. ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் தான் நமக்கு ஒரு வழி பிறக்கும், நினச்சது கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம கைக்கூடி வரும். இப்படி இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டா உங்களுக்கு வீடு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நாம் வந்து ஒரு செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கு கிரமமாக செஞ்சால் தான் நமக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். வெறும் ஜெபம் மட்டும், பாஸ்டிங் ப்ரேயரோ குடும்ப ஜெபமோ இப்போ பண்ணிவிட்டு நம்ம போயிருந்தா ஒன்றும் கிடைக்காது. இப்போ அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாரு. நிறைய பேர் அப்படி செஞ்சாங்க தான். நிறைய பேர் எழுதிட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணவங்க தான். இவங்க ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துறாங்க. இவர் என்ன செய்கிறார், அந்த காசை வாங்கிட்டு ஓடி போயிடுறாரு. அப்போ நமக்கு எங்கேருந்து வீடு கிடைக்கும்? நம்ம எங்கேருந்து வீடு கட்ட முடியும்? நான் கண்ணெதிராக பார்த்துன்னு இருக்கேன். 40-50 வருடமாக வாடகை வீட்லேயோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. யாருடைய பேச்சு கேட்டு, இந்த மோகன் சி லாசஸ் போன்றவருடைய பேச்சை கேட்டு ஜோமன்னா வீடு வந்துடும், ஜோமன்னா வியாபாரம் சிறந்து விளங்கும், நீங்கள் ஜோமன்னா பசங்க நல்லா படித்து முன்னேறிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறான். ஒரு உயர்வான ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழவில்லை இவருடைய பேச்சை கேட்டவர்கள். நண்பர்களே, இவர்கிட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு மனுஷன் ஜோமன்னு சொல்லிட்டாரு, வீடு வேணும்னு ஜோமன்னு சொல்லிட்டாரு, நம்மளும் ஜோம் பண்ணிட்டுமே, பாஸ்டிங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டுமே, மாதம் எடுத்துமே காணிக்க அவர்கிட்ட கொடுத்துருது. அப்போ எங்கேருந்து வீடு கிடைக்கும்? நம்ம வீடு வேணும்னா என்ன செய்யணும்னா நம்ம சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி கட்டிட சபையில் இருக்கிற பாஸ்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு மாதம் கொடுத்துட்டு சிறப்பு காணிக்கைகளை கொடுத்துட்டு கட்டிட நிதிகளை கொடுத்துட்டு நாம் ஒரு கட்டிடத்துக்கும் வழி இல்லாத, ஒரு செங்கலுக்கும் வழி இல்லாத இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நண்பர்களே, பைபிள் வந்து நீங்கள் காணிக்கை கொடுங்க, மோகன் சி லாசஸ் காணிக்கை கொடுங்க, பிரின்சி வனத்தராஜுக்கு காணிக்கை கொடுங்க, மற்ற பாஸ்டர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை சேர்த்து வைங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கைக்கூடி வரும். நீங்கள் ஒரு நல்ல வீடை வாங்கலாம், பெருசாக நீங்கள் வசதியான இந்த உலகத்தில் வாழலாம், வாடகை வீடு இல்லாத உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை இந்த பைபிள் தான் சொல்லுது. இதெல்லாம் வந்து இந்த பாஸ்டர்கள் யாருமே சொல்கிறது கிடையாது. இவங்களுக்கு அது ஒரு பாரம்பரியமாக போச்சு. இந்த உலகத்தில் பழமையான விஷயங்கள் எவ்வளோ காணாத போச்சு. எல்லாவற்றிலையும் மாற்றம் வந்துடுச்சு. இந்த ஆன்மீகத்தில் மாற்றம் வரலை. அதே சிந்தனை, அதே செயல்பாடு, அதே ஜபம், அதே பாஸ்டிங்கு, கண்டதெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. இனிமேலாவது மக்கள் திருந்தி
நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும், நமக்காக பிரயாசப்படணும், நாம் சம்பாதிக்கிறது நம்ம சேர்த்து வைக்கணும், நமக்கு ஒரு வீடை கட்டணும். இன்றைக்கி 4 பேர் சம்பாதிச்சா கூட 4 பேர் எடுத்து போய் காணிக்கை கொடுத்துட்டு 4 பேர் சம்பாதிச்சா சொந்த வீடு இல்லாத இருக்கணும். ஏன் இது மோகன்சிலாஸ் போன்றவர்கள் ஒரு தெளிவான வேத விளக்கத்தை இவங்க கொடுக்கறது கிடையாது. இவங்க கொடுக்குற பைபிள் விளக்கத்தில் இருந்தால் நம்ம வாழ்ந்துங்களோம். இவங்க கொடுக்குற பைபிள் விளக்கம் தவறுன்றதை நம்ம உணர்றது கிடையாது. என்னைக்கு நம்ம இவங்களை தவறுன்னு நினச்சி இவங்களை ஒதுக்கி விட்டுறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நாம் கைக்கூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.